ஹாய் கைஸ், இன்றைக்கி கேமரா பிடிக்கிற அக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அதனால் ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மண்டே அசிஸ்டன்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. அப்புறம் அந்த கேமரா நிற்க வைக்கிற ஸ்டாண்ட் வந்து இன்னும் வாங்கலை. ஸோ நானே கையில் பிடிச்சி தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன், ஜார்ஜ் எஸ் கிளாசன் அப்படிங்கிறவர் எழுதினது. இதோட தமிழ் புக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட முன்னுரை இதில் இருக்குது. சின்ன புக்கு தான், ரொம்ப சின்ன புக்கு தான். நான் எப்போல்லாம் இந்த புக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன் பாருங்கள். 2021 ஸ்டார்ட் பண்ணி 5வது மாதம் 18ஆம் தேதி 21 முடிச்சிருக்கேன். மறுபடியும் ரிப்பீட்டடாக நான் படிச்சுட்டே இருக்கேன். இந்த புக்கை அடிக்கடி நான் படிப்பேன். சில சமயம் டேட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இது ரொம்ப அதிகமாக நான் படிக்கிற புக்கில் ஒரு புக்கு, ரிப்பீட்டடாக படிக்கிற புக்கில் ஒரு புக்கு. இதில் சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நீ சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதியை உனக்காகவே வைத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கணக்கு பண்ணி பாருங்கள். மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து வெறும் ஒரு 500 ரூபா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அப்போ 10 மாதத்துக்கு என்னாச்சு? அப்போ 10 வருஷத்துக்கு என்னாச்சு? அது நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. ஏன்னா ஒரு கையில் வந்து ஃபோன் இருக்குது, ஒரு கையில் புக்கு பிரட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு ஆலோசனை இருக்கும். ரொம்ப சின்ன புக்கு தான், ஈஸியாக படிச்சிடலாம். புக்கு படிக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இது எல்லாம் எதுக்கு வந்து என்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கீங்க, நீங்கள் பெரிய படிப்பாளியாக இருந்தால் உங்கள் அளவு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் வந்து புக்கோட அருமை தெரிஞ்சவங்க இந்த பொண்ணு ஏதோ சொல்லுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இந்த புக்கு வந்து யார் படிக்கிறீங்களோ உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா, எங்கு மன உறுதி இருக்கிறதோ அங்கு புதிய வழி கண்டறியப்படும். ஏன் வந்து பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குது? வருது ஒரு இந்த மாதம் சம்பளம் ஒரு 50,000 ரூபா வாங்குகிறோம், இல்லை ஒரு 5,000 ரூபா வாங்குகிறோம், எவ்வளவோ நம்மளுக்கு தகுந்த சம்பளம் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த சம்பளம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சம்பளம் போன மூளையே தெரியாது. 5,000 ரூபா வீட்டுக்கு வரக்கு முன்னாடி 8,000 ரூபா வீட்டில் செலவு ரெடியாக இருக்கும். நம்மளும் மாதமானால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? என்னடா வாழ்க்கை, நம்ம 10 பைசா சேர்த்த முடிய மாட்டேங்குது. ஆனால் பாரு, இவனை பாரு, எப்படி இருந்தவன் இன்றைக்கி எப்படி போகிறான், எப்படி வர்றான். அது மட்டும் நல்லா நினைக்க தெரியும். அடுத்தவங்க முன்னேறினாங்கன்னா அது மட்டும் நல்லா நினைக்க தெரியும். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் அவங்க பண்ணுற விஷயத்த ஓப்பனாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அவங்கக்கிட்டலாம் போய் கற்றுக்கலாம் பிடிக்கலாங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க நம்மளை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டேயே பக்கத்துலேயே அவங்க நம்மளை அண்டுவிட மாட்டாங்க, அலோவ் பண்ணவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட போகிறக்கே. இப்போ பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, 100 கோடி 200 கோடின்னு சேலரி வாங்குறாங்க. நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இது எப்படி நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர்கிட்ட பேசுனீங்க, அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியுமா? இதே நாம் போய் ஒரு வேலை போய் பிடிக்கிறோம், எங்கேயோ ஒரு பக்கம் போய் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், நாம் போய் ஒரு ரேட் சொன்னோம்னா எவ்வளோ அடித்து பேசி நம்மக்கிட்ட காசை குறைக்க முடியுமோ குறைப்பாங்க. அப்புறம் வாரமான சனிக்கிழமை கொடுக்குற சம்பளத்தை எப்படி வந்து இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிப்பாங்க. மாத சம்பளம் இந்த தேதியில் வர சம்பளம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தேதியில் வந்தால் தான் இஎம்ஐ கட்ட முடியும், கார்டு எல்லாமே பே பண்ண முடியும், அந்த மாதம் டென்ஷன் ரிலீஃப் ஆகும், பெட்ரோல் டீசலுக்கு காசு வேணும். ஆனால் நம்மளுக்கு வராது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த டென்ஷனே இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை அவங்க கையாளுற விதம், இதை வந்து அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. அதை எப்படி செய்கிறாங்க? இப்போ நம்ம எல்லாருமே பெரிய ஜீனியஸ் குடும்பத்திலேருந்து பிறந்தவங்களாம் இருக்க முடியாது, எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. ஒரு சிலர் நான் நல்லா ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவ. அப்போ 1 ரூபா 10 ரூபா 100 ரூபா கூட பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்து அதை சேர்த்து வச்சு அந்த பணத்தை வந்து நாம் ஒரு உருப்படியாக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதெல்லாம் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறதுன்னா அதை ஒரு 100 தடவை யோசித்து தான் செலவு பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பேக்ரவுண்டு
அப்படி இருந்து வர்றோம் அப்படிங்கிற போது அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க இத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் நம்மளும் வந்து இந்த பணத்தை கரெக்டாக கையாளணும், ஆனால் எப்படிங்கிறதான் தெரியல, இது எப்படி கற்றுக்கிறது, யாராவது சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்க ரெடி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இந்த புக்கை வாங்கி ஒரு தடவை படிக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு தடவை படிக்கவே படிக்காதீங்க, மினிமம் 12 தடவை படிங்க இந்த புக்கை. அப்படி படிக்கும்போது என்னாகும்னா ஒரு தடவை படிக்கும்போது மேலோட்டமான ஒரு அறிவு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரு 12 தடவை நீங்கள் இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதே வார்த்தைகள் தான், அதே லைன்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு அந்த அர்த்தம் வந்து வேறு ஆங்கிளில் புரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இதோட சீரியஸ்னஸ் வந்து இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை ஒரு கரெக்டாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம கடைபிடிப்போம். ஸோ இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் எதுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எனக்கு ஒன்றும் அது தேவை கிடையாது. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, பண்ணி வச்சிட்றாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் புக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய அனாலிஸ்டா, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பெரிய பிஹெச்டி முடித்தவங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாதாரண குடும்ப தலைவிங்க, அதுவே பெரிய ஒரு தகுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்தில் அந்த பொண்ணு இல்லை அந்த பையன், அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்க கரெக்டாக நம்ம வந்து இருக்கிற பணத்தை கையாண்டு கரெக்டாக அந்த சொத்தை காப்பாற்றியோ இல்லை வந்து வருமானத்தை வந்து கரெக்டாக கடைபிடிச்சோன்னா அடுத்த தலைமுறை வந்து கஷ்டப்படாது. இது வந்து உண்மை. நல்லா வாழ்ந்தவன் இன்னைக்கு கெட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அது காரணம் என்ன தெரியுமா, இடையில இருந்தவங்க வந்து சரியாக வந்து ஃபினான்ஸை வந்து கடைபிடிக்காது தான் அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2009 2026 வரைக்கும் எவ்ரி இயர் நான் வந்து நோட்டு போட்டிருக்கேன், அக்கௌண்ட்ஸ் நோட்டு வச்சுருக்கேன். வீட்டில் இங்கே இருக்குது, திருப்பூரில் தான் இருக்குது. என் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டு எல்லாமே எவ்ரி இயர் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நோட் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து நைட்டு நான் தூங்குறதுக்குள்ளே நான் என்ன செலவு பண்ணினேன், வீட்டில் அவர் என்ன செலவு பண்ணார், என்ன வரவு வந்தது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் வரைக்கும், இன்றைக்கி மண்டே 20ஆம் தேதி 2026 ஜூலை மாதம், இன்றைக்கி காலையில் வரைக்கும். ஸோ கைஸ், சேனல் ஆரம்பித்து 3 நாள் ஆச்சு. 3 நாளில் நான் வந்து ஒரு 20 வியூஸ் இல்லை 30 வியூஸ் போகும் அதிகபட்சம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 5000 வியூஸ் போயிருக்கு. ஆனால் ஓவராலாக சொல்கிறேன், எனக்கே பெரிய ஷாக்குங்க உண்மையாலும். ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் யார் யாரெல்லாம் செல்லு யூஸ் பண்ணுறாங்களோ உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் அவங்களதையும் வாங்கி லலிதாம்பிகா ஹப் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள், நான் லைஃப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அந்த விஷயங்கள் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்ன திருத்திக்கிறேன், மேற்கொண்டு நான் கற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.